ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நேற்று சமணரை கழுவேற்றிய படலம் பார்த்தோம். திருஞான சம்பந்தருடைய பாடல்கள் சிறந்ததா, சமணர்களுடைய பாடல்கள் சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வாத போர் செஞ்சாங்க. அதுலேயும் திருஞான சம்பந்தர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நெருப்பில் அவங்கவுங்க எழுதின பாடலை போட்டாங்க. அப்பவும் திருஞான சம்பந்தர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஓடுற வைகையில் பாடல்களை விட்டாங்க. அதுலேயுமே திருஞான சம்பந்தர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. இதனால் சமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே கழுவேறி தன்னுடைய உயிரை நீத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வன்னியும் கிணறும் லிங்கமும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கடற்கரை அப்படிங்கிற பகுதியில் ஒரு வணிகர் இருந்தார். அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொக்கநாதரை வேண்டவும் அவர் மூலமாக அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தையை தன்னுடைய தங்கச்சி பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. ஆனால் அவரும் அவருடைய மனைவியும் இறந்துடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க தங்கச்சி பையன் அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. வரும்போது ஊரில் எல்லாரும் சொல்கிறாங்க, உனக்கு தான்ப்பா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அதுக்குள்ளார அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்கிறாங்க, நான் மதுரைக்கு போய் எங்களுடைய சொந்தக்காரங்க முன்னால் நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களை அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க திருப்புறம்பியம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டு இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. சமைச்சு சாப்பிட்டு அங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும்போது அவரை பாம்பு தீண்டி இறந்துடுற. அப்படி உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு தானே இவர் வந்தார், இப்போ இவரே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ திருஞான சம்பந்தர் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய கதையெல்லாம் அந்த பெண்ணு சொல்கிறாங்க. உடனே திருஞான சம்பந்தர் அந்த பெண்ணு மேலே இறக்கப்பட்டு சிவபெருமானை வேண்டி பதிகம் பாடுறாரு. உடனே அவங்களுடைய மாமா உயிரோட வந்துடுறாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் இந்த பெண்ணை எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே திருஞான சம்பந்தர் இல்லைப்பா நீ இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா யார் சாட்சி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுமே இங்கே இருக்கிற இந்த வன்னி மரமும் இந்த கிணறும் இந்த லிங்கமும் சாட்சி, நானும் சாட்சி, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை அங்கேயே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகிடுது. சரி தன்னுடைய மாமா நம்மளுக்கு தான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க, இப்போ இந்த பெண்ணுக்கும் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மதுரைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால் அந்த மனைவியும் இந்த பொண்ணும் 2 பேரும் ஒரே இடத்துலையே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய குழந்தைங்களும் அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துடுது. உடனே அந்த மூத்ததாரத்து பெண் சொல்கிறாங்க, நீ யாருக்கும் தெரியாத வந்துட்ட, நீ எங்கள் வீட்டுக்கார முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படிங்கவுமே உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே சொக்கநாதர்கிட்ட போய் வேண்டுறாங்க, நீ தானே எங்களுக்கு சாட்சியாக இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச, அங்கே இருக்கிற அந்த வன்னியும் லிங்கமும் கிணறும் தானே சாட்சின்னு சொன்னாங்க, அதை நீ இங்கே காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான நம்பிக்கையான பக்திக்கு கடவுள் என்ன பண்ணுவார், உடனே காட்சி கொடுப்பார் தானே. அதே மாதிரி தான் அந்த வன்னி மரமும் கிணறும் லிங்கமும் அங்கே காட்சி கொடுத்தது. அதை பார்த்ததுமே அந்த மூத்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய தவறை உணர்ந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மூத்த மனைவியை வீட்டை விட்டே துரத்துறாரு. அப்போ இந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இனிமேல் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க 3 பேருமே ரொம்ப ஒற்றுமையாக அவங்களுடைய குழந்தைகளோடு இருக்காங்க. இதுதான் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்தப்படலாம். அந்த பொண்ணு கூப்பிட்ட உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, நம்பிக்கையாக கூப்பிட்றவங்களோட நம்பிக்கையை வீணடிக்க மாட்டார். உடனே காட்சி கொடுத்துட்டாரு. சிவபெருமானின் அருள் ஆசியோட 64 திருவிளையாடல்களையும் அனுபவிச்சிருக்கோம். சிவபெருமானோட அருள் ஆசி எப்பவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.